ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இப்போது இங்கே நம்ம பாண்டியனும் கதிர் அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இவங்க 3 பேருமே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இங்கே கதிர் வந்து போலீஸ்கிட்ட, சார் நான் உண்மையாகவே என் மாமாவை எதுவுமே செய்யலை, தயவு செஞ்சு என்னை விடுங்க. என் மாமனார் ஹாஸ்பிட்டலில் தனியாக இருக்கார், அவருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அவர் கூட நான் இருந்தால் மட்டும்தான் அவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துட்டு, என்னடா என்ன ஓவராக பண்ணுற, நீ என்ன டாக்டரா, நீ இருந்தால் தான் அங்கே ட்ரீட்மெண்ட்டே நடக்கும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. சார் நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார், என்னுடைய சுச்சுவேஷனை கொஞ்சம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு என்னை இப்போதைக்கு வெளியே விடுங்க சார். என் மாமனார் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நானே வந்து சரண்டர் அடைஞ்சிடுறேன். அது மட்டும் இல்லாமல் என் மேலே தப்பு இல்லைன்றதையுமே நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். தயவு செஞ்சு என் மாமனார் கண் விழிக்கிற வரைக்குமாவது என்னை ஹாஸ்பிட்டலில் விடுங்க சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கதிர் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்போ தான் இங்கே அதாவது சக்திவேலும் குமாரும் வராங்க. சார் இவன் உங்களை எப்படியாவது நைஸாக பேசி அவன் ஜெயிலை விட்டு வெளியே போகிறதுக்கு அவன் பிளான் பண்ணுவான், நீங்கள் மட்டும் அவனை விட்டுடாதீங்க சார். ஏன்னா என் அண்ணனை இவன் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், இவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன் சார். தயவு செஞ்சு இவன் மேலே எஃப்ஐஆரை போட்டு உள்ளே தள்ளுங்க, இவன் வெளியே வரவே கூடாது. என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடக்கட்டும், என் கையால் இவனை குத்தி கொலை பண்ணி நான் ஜெயிலுக்கு வந்துடுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் பயங்கர கோவமாகவும் ஆக்ரோஷமாகவும் பேசுகிறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், கொஞ்சம் கோவப்படாமல் இருங்க, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, தப்பு செஞ்சுருக்காங்க, அதுக்கான சாட்சியுமே இதோ குமார் இருக்கார், இவரும் கண்ணாலே பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு அவனை உள்ள தள்ள தான் போகிறோம். தேவையில்லாமல் நீங்கள் எதுவும் பேசாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைக்கிற மாதிரி தூக்கு தண்டனை அப்படியெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு கிடைக்காது. கண்டிப்பாக இவர் வந்து அவரை கொலை முயற்சி பண்ணதுனால அதுக்கான தண்டனை என்னவோ அதை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். தேவையில்லாமல் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, போங்க, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம சரவணனும் நம்ம ராஜி அதுக்கப்புறம் பாண்டியன் இவங்க 3 பேருமே வராங்க. ஸோ ராஜி கதிரை பார்த்ததுமே, கதிர் கதிர் என்ன கதிர் இதெல்லாம், எப்படி கதிர், எப்படி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சக்திவேல் இருந்துட்டு, எப்படி நீங்கன்னா என் அண்ணனை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான், பின்ன வேற எங்கே இருப்பான், இங்கே இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் சொல்லவும் உடனே இங்கே ராஜு இருந்துட்டு, என்ன சித்தப்பா, ஏன் சித்தப்பா இப்படிலாம் பேசுகிறீங்க, என் கதிர் எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், ஏன் தேவையில்லாமல் கதிர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயிலில் அடைக்க பார்க்குறீங்க, தயவு செஞ்சு அவனை வெளியே விட சொல்லுங்கள் சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க ராஜி. உடனே இங்கே இது சக்திவேல் இருந்துட்டு, ஏய் ஓடுகாளி, என்ன இப்படி கெஞ்சி கதர்னா நான் விட்டுருவனா, என் அண்ணனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு அப்படின்னா இதோ இங்கே நிற்கிறானே இந்த கதிர் பரதேசி பையன், இவன் உயிரோடவே இருக்க மாட்டான், என் அண்ணனுக்கு ஏதாவது ஆகட்டும் அப்புறம் இருக்குது, இப்போதைக்கு இவனுக்கு ஜெயில் தண்டனை தான். என் அண்ணன் மட்டும் கண் விழிக்காமல் அவருக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா குடும்பத்தோடு அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பயங்கர கோவமாக எங்கள் ராஜிக்கிட்ட சொல்லவும் உடனே ராஜிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பாண்டியன் இருந்துட்டு, ராஜி நீ வாமா நம்ம போலீஸ்கிட்ட பேசிப்போம், இந்த ஆள்கிட்டலாம் எதுக்காக பேசிக்கிட்டு, கதிர் எவ்வளோ நல்லவன், எம்பிட்டு நல்லவன், எல்லாருக்கும் எம்பிட்டு நல்லது செய்வான்றது வரைக்கும் நமக்கு தெரியும், நம்ம போலீஸ்கிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் நீங்கள் போலீஸ்கிட்ட பேசுனா நீங்கள் பேசி உடனே இங்கே இந்த கதிர் பையில வெளியே கூட்டிகிட்டு போயிடலான்னு நினைக்கிறீங்களா, அது மட்டும் நடக்கவே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேல் ஒவ்வொரு பேச்சுக்கும் எதிர்பேச்சு பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ உடனே இங்கே நம்ம பாண்டியன் வந்து போலீஸ்கிட்ட வந்து, சார் தயவு செஞ்சு என் பையனை விட்டுருங்க, என் பையன் மேலே எந்த தப்புமே இல்லை, அவன் யாருக்கும் எந்த துரோகம் பண்ணதே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அது வந்து அவனோட மாமனார், அவரை போய் எப்படி இவன் கொலை பண்ணணும்னு நினச்சிருப்பான், தயவு செஞ்சு அவனை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் பாட்டுக்கு வந்து விட்டுருங்கன்னு சொன்னால் நான் விட்டுடணுமா, நான் என்ன உங்களுக்கு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களா, அவர் தான் இது முத்துவேல் சாரை கீழே தள்ளி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் தலையில் அடிபட்டிருக்கிறதாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்குமே அவரோட மூமெண்ட்ஸ் எதுவுமே இல்லையா, அதாவது படுத்த படுக்கையாகவே இருக்கார், அவருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் விட்டுருன்னு சொன்ன உடனே விடுறதுக்கு நீங்கள் வச்ச அடியால் ஒன்றும் கிடையாது, தப்பு செஞ்சதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இவன் தான் நூக்கி விட்டு தான் தலையில் அடிபட்டு மயக்கம் வந்தது அப்படின்னு இந்த குமார் சொல்கிறார்.
சொல்லியிருக்காரு. இவர் வந்து கண்ணாலே பார்த்துருக்காரு. ஸோ சாட்சி இருக்குது. அதனால் கதிர் மேலே நாங்கள் எஃப்ஐஆர் போட தான் செய்வோம். தேவையில்லாமல் நீங்கள் நின்று யாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, சார் என் பையன் தான், நான் எதுவுமே தப்பு பண்ணலன்னு சொல்கிறேனே, நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லவும் போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், அவர் தப்பு பண்ணியிருக்காருன்றதுக்கு சாட்சி இருக்குது. அதே சமயம் தப்பு பண்ணல அப்படின்றதுக்கான சாட்சி நீங்கள் கொண்டு வாங்க, நாங்கள் உங்கள் பையனை விடுறோம். தேவையில்லாமல் இங்கே வள கொலன்னு பேசிக்கிட்டு இருக்க வேலைலாம் வேண்டாம், சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ராஜ் இருந்துட்டு, சார் நான் சொல்கிறேன் சார், என் கதிர் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் படுத்துக்கிட்டு இருக்கிறது என் அப்பாவை கண்டிப்பாக கதிர் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. இதை நான் அடித்து சொல்லுவேன் சார். இங்கே பாருமா, உனக்கும் தனித்தனியாக சொல்லின்னு இருக்கணும்னு அவசியமே இல்லை. என்னம்மா நீ சொல்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு ஒரு ஒருத்தராக லைனாக வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. ஒழுங்காக இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்கள். நீங்கள் வக்கீல் வச்சியோ லாயர் வச்சு ஏதோ ஒன்று வச்சியோ நீங்கள் அவரை வெளியே கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கான சாட்சியை ஏற்பாடு பண்ணுங்கள். தேவையில்லாமல் இங்கே எங்ககிட்ட கத்திக்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுக்கப்புறம் ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாரையுமே ஸ்டேஷனில் இருக்க வைக்கிற மாதிரி ஆகி போகும். ஒழுங்காக வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுடுறாங்க. ஸோ ராஜி இங்கே நம்ம பாண்டியன், சரவணன் இவங்க 3 பேருமே வெளியே வந்து பயங்கரமாக அப்செட்டில் இருக்காங்க. பயங்கரமாக யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாமா இப்போ என்ன மாமா பண்ணுறது, கதிரை வெளியே விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க, ஆதாரம் கேட்குறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் இருந்துட்டு, ராஜி எனக்கு ஒரு யோசனை வருதுமா, அதாவது நம்மளால் ஆதாரம் எப்படி திரட்ட முடியும்னாலாம் தெரியல. ஆனால் ஒன்று, உன் அப்பா மட்டும் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா அங்கே என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். கண்டிப்பாக கதிர் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போது உங்கள் அப்பா தான் இப்போது கண் விழிச்சு வரணும். அவர் சரியாகி வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக அவருக்கும் நல்லது. அதே சமயம் கதிர் தப்பு பண்ணல அப்படின்றதையுமே அவர் வாயாலே சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக போலீஸுமே கதிரை வெளியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியனுமே, ஆமராஜி சரவணன் சொல்கிறதுமே கரெக்டு தான், சரி நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன நடக்குதுன்னு போயிட்டு பார்ப்போமா. அது மட்டும் இல்லாமல் நான் லாயர்கிட்டையுமே பேசுகிறேன், அவர்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா இதுக்கான வழி என்னன்றதை நமக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனும் இவங்க 3 பேருமா கிளம்பி போகிறாங்க. ஸோ இங்கே சக்திவேல் பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பாண்டியனும் ராஜி இவங்கெல்லாம் அப்படியே வந்து அலைஞ்சிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம். அதே சமயம் கதிருமே இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஏற்கனவே நம்ம முத்துவேலும் கதிரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்றது இங்கே சக்திவேலுக்கு சுத்தமாக பிடிக்கல. எப்படியாவது இவங்க 2 பேரையுமே அத்து விடணும், 2 பேரும் எதிரும் புதிருமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சக்தி வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. ஸோ இப்போ எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாண்டி பரதேசி பையலை நம்ம அலக்கடிக்கிறோம் அப்படின்றதுமே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ மீசியை முறுக்கி விட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது குமாருக்கு பதட்டம், ஒவ்வொரு நிமிஷமும் பயம். ஏன்னா இப்போ முத்துவேல் கண் விழிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக இங்கே குமார் வசமாக சிக்கிப்பாங்க. குமாரால் தான் இங்கே நம்ம முத்துவேலுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. பயம், பதட்டம்னு எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்துக்கிட்டு அவரை உலுக்கி எடுக்குதுன்னு கூட சொல்லலாம். நம்ம கதிர் தப்பு பண்ணல, அதனால் ரொம்ப தைரியமாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம வெளியே வந்துடுவோம். அதை விட மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எப்படியாவது தன்னோட மாமனார் வந்து உயிர் பொழிச்சு வந்துடணும், அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி மட்டும்தான் கதிரோட யோசனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே சக்தி வந்து இங்கே குமார்கிட்ட வந்து, டேய் குமார், என்னடா உன் மொழியே சரியில்லை, ஏதோ ஒரு பதட்டத்தோடையும் பயத்தோடையுமே இருக்க, அதுவாப்பா அது வந்து ஓ உன் பெரியப்பாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பதட்டமாக இருக்கியா? இங்கே பாரு, உன் பெரியப்பாக்கெல்லாம் எதுவும் ஆகாது. நம்ம மிகப்பெரிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து கூட எப்படியாவது உன் பெரியப்பாவை காப்பாற்றிடலாம். இப்போ இந்த ஒரு நிமிஷம் சந்தோஷமாக இருடா. அந்த பாண்டியன், ராஜி, இந்த சரவணன், பாண்டியன் குடும்பமே இன்றைக்கி அப்படியே அள்ளு விட்டுட்டு போயிருக்கோம். எல்லாருமே எப்படி கதிரை வெளியே கொண்டு வரலான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. பயங்கர டென்ஷனில் இருப்பாங்க. இதை நம்ம கொண்டாட வேண்டாமா? நீ என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரியும் ஏதோ பெருசாக தப்பு செஞ்சிட்ட மாதிரியும் திருட்டு மொழியோடையே இருக்கேடா, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குமார் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, பேசாமல் அப்பா கிட்ட விஷயத்த சொல்லிடுவோமா, அப்பா கிட்ட மட்டும் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு ரொம்ப பயமாக இருக்கே, எந்த நிமிஷம் நம்ம மாட்டிப்போனோன்னு தெரியல. நம்மளால தான் பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனே. ஆனால் நம்ம இதை பள்ளியே எல்லாமே கதிர் மேலே தூக்கி போட்டுட்டோம். இதனால் நமக்கு என்ன ஆங்கிளில், எந்த மாதிரி ஆங்கிளில் பிரச்சனை வரும்னே தெரியலையே அப்படின்ற மாதிரியெல்லாம் பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே சக்திவேல் இருந்துட்டு, குமார் என்னடா உனக்கு ஆச்சு, இந்த கதிர் பையன் உள்ளே போனதில் உனக்கு சந்தோஷம் இல்லையா? அது வந்து டேய்
உன் மொழியை பார்த்தா நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. என்னன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அப்பா அது வந்துப்பா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்ப்பா. சொல்லுடா. நம்ம 2 பேரும் தனியாக தானே இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்சதை சாதிச்சிட்டோம். அண்ணனையும் அந்த கதிரையும் பேசிக்க வச்சுக்கக்கூடாது, 2 பேரும் க்ளோஸாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சோம். இப்போது அதுக்கான அதாவது அவங்க 2 பேரும் பிரியறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு அந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுவே வச்சு சாக்கா வச்சு இவங்க 2 பேரையுமே பேசிக்க விடாமல் இவங்களை எதிரியாக மாற்றணும்டா. அதுக்கான வழியை பார்க்காம நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு பயத்திலே இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா அது வந்துப்பா என்னடா எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லு. அதான் உன் அப்பா சக்திவேல் இருக்கல்ல, உன் அப்பா எல்லாத்தையும் சாதிக்குவேன்டா. ஆனால் உனக்கு அந்த தைரியமும் மனப்பக்குவமும் எல்லாமே இருக்கே. அப்பா அது டேய் இதுக்கப்புறமும் நீ என்கிட்ட யோசிச்சுக்கிட்டே இருந்தா அவ்வளோதான், ஒழுங்கா விஷயத்த சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துப்பா கதிர் நோக்கி தள்ளி அதாவது பெரியப்பா கீழே விழுறப்பா, நான் நோக்கி தள்ளி தான் அவர் கீழே விழுந்து திண்ணையில் இடிச்சுக்கிட்டு தலையில் அடிபட்டுச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டே பயத்தோடு சொல்கிறாங்க எங்கள் குமார். இது கேட்டு எங்கள் சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா சொல்கிற? அப்போ எதுக்கடா அந்த கதிர் பையன் மேலே பழிய போட்ட? அப்பா ஒரு பயத்துலேயும் பதட்டத்துலேயும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. அதான்ப்பா அவன் மேலே நான் பழிய போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் என்னடா சொல்கிற? ஐயோ இப்படி பண்ணுவேன்னு நான் சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. அந்த கதிர் மேலே பழிய போட்டு அவன் அதாவது இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா எப்படியாவது அந்த கதிரை பழி வாங்கலாம்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு பின்னாடி நீ இருக்கியடா. சரி சரி, நீ அதெல்லாம் பெருசாக நினச்சிக்காத. நீ சொன்னது சொன்னதாகவே இருக்கட்டும். நீ எதுவும் பயப்படாத குமார், பார்த்துக்கலாம். அந்த கதிரை நம்ம பழி வாங்கினா போதும். ஐயோ எனக்கு அதெல்லாம் புரியுதுப்பா. ஆனால் பெரியப்பா கண்டுபிடிச்சார் அப்படின்னா கண்டிப்பாக பெரியப்பா உண்மையெல்லாம் உளறிட்டாருன்னா என்னப்பா பண்ணுறது? அதுக்கப்புறம் என்னை வீட்டிலே சேர்த்த மாட்டாரே. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இங்கே சக்திவேல் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி குமார், நீ கவலைப்படாத, இது விஷயமா நம்ம வேற ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேல் சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு சைடு இங்கே நம்ம கோமதி ரொம்பவே பதட்டத்தோடு இருக்காங்க. ராஜிக்கு கால் பண்ணுறாங்க. ராஜி கால் அட்டன் பண்ணுறதுல ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிட்ட வந்துட்டாங்க. என்ன இவ ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா? டே பழனி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா. அங்கே என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னே தெரியல. போலீஸு கதிரை போட்டு தொந்தரவு பண்ணுவாங்களோ அடிப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பழனி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே பதட்டமாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. பழனி இங்கே பாருங்க அக்கா, நீ கவலைப்படாதுக்கா, கண்டிப்பாக அதெல்லாம் மச்சானும் ராஜி சரவணன் இவங்க 3 பேருமா சேர்ந்து கதிரை வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிடா, நீ என்னமோ சொல்கிற, ஆனால் ராஜி ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்கிறா. சரி பழனி, அண்ணனுக்கு என்ன ஏதுன்னு இன்னுமே டாக்டர் சொல்லவே இல்லையே. ட்ரீட்மெண்ட் சொல்லிட்டு டாக்டரும் நர்ஸுமா எல்லாருமே உள்ளுக்கும் வெளிக்குமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு விளம்பரமாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே பழனி. அக்கா நீ பயப்படாதக்கா, அண்ணனோட நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவர் உயிர் பொழைச்சி வந்துடுவார், அவருக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டாக்டர்ஸும் நர்ஸும் பேசிக்கிறாங்க. என்ன இது, மூளைக்கு போகிற நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சர்ஜரி பண்ணதுனால இவருக்கு திரும்பவும் நம்ம தலையில் சர்ஜரி பண்ணோம் அப்படின்னா தாங்கிக்கக்கூடிய சக்தியுமே இல்லையே. அது மட்டும் இல்லாமல் இப்போது அந்த சர்ஜரி பண்ணலை அப்படின்னாலுமே இவருக்கு உயிருக்கே ஆபத்து. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம முத்துவேலோட நிலமை ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகச்சு போயிருக்காங்க. சரி, நம்ம பெரிய டாக்டர்ஸ்கிட்ட எல்லார்கிட்டையுமே நம்ம கலந்து பேசுவோம். இது விஷயமா என்ன பண்ண முடியுன்றதை நம்ம பேசிட்டு இவருக்கு நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. ஸோ டாக்டர்ஸு வெளியே வராங்க. உடனே இங்கே நம்ம கோமதி ஓடி டாக்டர் எனக்கு சரியாயிடுச்சுல்ல, அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லைம்மா எதுவுமே சொல்கிறதுக்கே இல்லை, என்ன செய்கிறதுன்னு எங்களுக்குமே தெரியல. நாங்கள் பெரிய டாக்டர்கிட்ட பேசிவிட்டு வெளியிலேருந்து டாக்டர்ஸை வர வச்சு தான் இது விஷயமா நாங்கள் கலந்து பேச போகிறோம். நெக்ஸ்ட்டு அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்றதையுமே அவங்கக்கிட்ட கலந்து பேசிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, கண்டிப்பாக நாங்கள் அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் பயப்படாமல் இருங்க, தைரியம் தான் உங்களுக்குமே பெஸ்ட்டு. ஏன்னா அவர் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே அவருக்கு பக்கபலமாக தைரியமாக இருக்கணும், யாரும் உடைஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டாக்டர்
பூசி மழுப்பி பேசிட்டு தான் போகிறாங்க. ஸோ இதன் மூலமாக என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு கூட தெரியல நம்ம கோமதிக்கு. டேய் பழனி, என்னடா இவங்க இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்குமே ஒன்றுமே புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம அப்பத்தா ஓடி வந்து, கோமதி எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது கோமதி, முத்துக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அப்பத்தா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ பாண்டியன் வந்து இப்போது பாண்டியன், ராஜி, சரவணன் இவங்க 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. கோமதி கிட்ட, கோமதி உன் அண்ணன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்கவும், ஏங்க எதுவுமே அவரை பற்றி டீட்டெயிலாக எதுவுமே எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் என்ன மாதிரியான கண்டிஷனில் இருக்காருன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, என்னத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் ராஜி, இப்போவுமே அண்ணன் வந்து கண் விழிக்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய டாக்டர்கிட்ட கலந்து பேசிட்டு தான் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணுன்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ராஜி அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே இங்கே கதிரை பற்றியுமே பேசுகிறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு, அத்தை, கதிரை இப்போதைக்கு நம்மளால் வெளியே கொண்டு வர முடியாது. அவன் மேலே ஸ்ட்ராங்காக கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அதாவது அவனை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஆதாரம் வேணும். அதுக்கு அப்பா கண் விழிச்சு அவர் வாயாலே அங்கே என்ன நடந்ததுன்றது சொன்னால் மட்டும்தான் கதிரை வெளியே கொண்டு வர முடியும். மற்றபடி எதுவுமே பண்ண முடியாது. மாமா லாயர்கிட்டயுமே பேசியிருக்காங்க. லாயருமே பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜி வந்து சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, அந்த பக்கம் என் பிள்ளை ஜெயிலில் கஷ்டப்பட்டுக்கிட்டுறான், இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் என் அண்ணன் பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்குது. ஐயோ எதை நினச்சி நான் கவலைப்படுவேன். அந்த கடவுள் ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு 2-3 நாள் சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கஷ்டப்படுற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுத்துருதே. நான் அந்த சாமிக்கு என்ன தான் குறை வச்சேன்? வாரத்தில் 3 நாள் போய் அந்த கடவுளை கும்பிடுவேனே. வீட்லேயும் சரி கோவிலையும் சரி அந்த சாமிக்கிட்டே தானே உட்காண்ட்ருப்பேன். அந்த சாமிக்கு கூட கண் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இப்போது நம்ம ராஜியோட அம்மாவை ராஜி கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க. உடனே ராஜியோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. ராஜி வந்து, அம்மா நீ கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக நம்ம அப்பா திரும்ப வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி அப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சக்திவேலும் குமாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஒரு நர்ஸ் கிட்ட அவங்களோட பிளானையுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே அந்த நர்ஸுமே அவங்க சொன்னதை செய்யணும் அப்படின்றதுக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுமே கரெக்டாக அங்கே ஒரு டாக்டர் வந்துடுறாங்க. இப்போது டாக்டர் வந்ததுமே அந்த நர்ஸ் வந்து சைலண்ட்டாக கம்முன்னு ஆகிடுறாங்க. ஏன்னா ரொம்ப பதட்டமாகவும் பயமாகவும் இருக்காங்க. முத்துவேலை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் இங்கே சக்திவேலும் நம்ம குமாரும் 2 பேருமா சேர்ந்து ஒரு பிளான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை சக்ஸஸாக முடிக்க முடியல. ஏன்னா டாக்டர்ஸ் இங்கே முத்துவேல் கூடவே இருக்காங்க. மாற்றி மாற்றி அவங்களுக்கு ஒவ்வொரு ட்ரிப்ஸு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுன்னு ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் டாக்டர்ஸுமே அதாவது 3-4 டாக்டர்ஸ் தான் நம்ம முத்துவேலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஒரு டாக்டர் இல்லை அப்படின்னாலுமே ஒரு டாக்டர் கூடவே இருக்காங்க. அதனால் எங்கள் நர்ஸால் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணவே முடியல. ஸோ முத்துவேலை விஷ ஊசி போட்டு அதாவது சாவடிக்கணும் அப்படின்றது தான் எங்கள் குமாரோட பிளானு. ஸோ அதை தான் எங்கள் நர்ஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ நர்ஸாலுமே அதை செய்ய முடியல. ஏன்னா டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அதை எப்படி செய்ய முடியும்? என்ன ஊசி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கேட்க தானே செய்வாங்க. அதுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் நர்ஸுமே சைலண்ட்டாக இருந்து பார்க்குறாங்க. ஆனால் முத்துவேல்கிட்ட ஏதாவது ஒரு டாக்டர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க ரெகுலராக. ஸோ இப்போது இங்கே நம்ம அதாவது நர்ஸ் வந்து வெளியே பக்கமாக வந்து குமாருக்கு கால் பண்ணுறாங்க. சார், நீங்கள் சொல்கிற விஷயத்த கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா எப்போவுமே ஒரு பேஷண்ட் அப்படின்னா ஒரு டாக்டர் 2 டாக்டர் கூட ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. ஆனால் இவர் கூட 4 டாக்டர்ஸ் இருக்காங்க. கூடவே நர்சஸ் கூட 2-3 பேர் இருக்காங்க. அவங்கள தாண்டி என்னால் இந்த விஷ ஊசியை போடவே முடியல. ஏன்னா நான் அவங்க இருக்கிறப்ப போட்டேன் அப்படின்னா 1008 கேள்வி கேட்பாங்க. அந்த ஊசி போட்டு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்னை வேலையை விட்டே தூக்கிடுவாங்க. நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னால் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியாது. என்னை மன்னிச்சிருங்க சார். என்னம்மா நீ இப்படி சொல்லிட்டேன் சார்? திரும்ப திரும்ப என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயத்த என்னால் செய்ய முடியாது சார். சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஸோ குமாருக்கு பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. உடனே சக்திவேலுக்கிட்ட, அப்பா என்னப்பா இந்த நர்ஸ் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, டே குமார், களத்தில் நம்மளே இறங்கிடுவோம்டா.
நம்ம பார்க்காத வேலையா நம்ம நினச்சதை நம்மளே முடிச்சு காட்டுவோம். நீ அதாவது அதாவது நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு போயிட்டு நீ அந்த ஆளை தலகாணி வச்சு மூடிடுறா. ஏன்னா இப்போது அந்த ஆள் கண் விழிச்சான் அப்படின்னா கண்டிப்பாக உனக்கும் பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் எனக்கும் பிரச்சனை தான். ஏன்னா ஒட்டுமொத்த சொத்து பத்துன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த ராஜி தலையிலேயே எழுதி வச்சுருவான். அதனால் அண்ணன் செத்து போகிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீ பேசாமல் நீயே களத்தில் இறங்கி வேலையை முடிச்சுட்டு நைட் டைமில் அதிகமாக டாக்டர்ஸும் நர்ஸும் உள்ளவே இருக்கவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே தூங்கிடுவாங்க. ஒரு 12 மணி இல்லை 1 மணி 2 மணி அந்த மாதிரி ஒரு டைமில் நீ போயிட்டு அதாவது முகத்தில் தலகாணி வச்சு ஒரு 5 நிமிஷம் அடைச்சி பிடிச்சி அப்படின்னா மூச்சு நின்று போகுது. அதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லாமல் போகுது. முத்துவேல் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு அதாவது விபத்து அதாவது செத்தே போயிட்டாருன்னு வச்சுக்கோயேன், அதுக்கு உன்னை காரணமாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த கதிர் தான். அவன் மேலே தான் எல்லா பழியும் போய் விழும். சரியா? நீ கவலையே படாத. நம்ம நினச்சதை கச்சிதமாக செஞ்சிடலாம். அண்ணனுக்கு அப்புறம் அந்த சொத்து வீடு அதுக்கப்புறம் நம்ம மில்லுன்னு சொல்லிட்டு அண்ணன் சேர்த்து வச்சு ஒட்டுமொத்த சொத்துமே நமக்கு தான் வந்து சேரும். உன்னுடைய காரியமும் சக்ஸஸ் ஆகும், என்னுடைய காரியமும் சக்ஸஸ் ஆகும். நான் நினச்ச மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் பயமும் பதட்டமும் இருக்கே. இங்கே பாருடா, அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச வேலையே செய்ய முடியாமல் போயிடும். நீ கவலையே படாத. பயமே வேண்டவே வேண்டாம். தைரியமாக களத்தில் இறங்கு. அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த அப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம குமாருமே சரி நமக்கு வேறு வழியே இல்லை, பெரியப்பா மட்டும் கண் விழிச்சாரு அப்படின்னா நம்மளோட சோழி முடிஞ்சிடும், பேசாமல் நம்மளே களத்தில் இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நைட்டு 10 மணி ஆகுது. உடனே இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அப்பத்தா கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கத்த, நீங்கள் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடாமல் இருக்கீங்க, கொஞ்சம் ஒரு 2 இட்லியாவது சாப்பிடுங்க. உங்களுக்கு உடம்புக்கு முடியல அப்படின்னா யாரை பார்க்க முடியும் சொல்லுங்கள்? நம்ம எல்லாருமே அதாவது சாப்பிட்டு தெம்பாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் அவரை நம்ம காப்பாற்றி மீட்டு கொண்டு வர முடியும். நான் இட்லி போய் வாங்கிட்டு வந்துடுறேன், இல்லை வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. உடனே ராஜியுமே ஆமாம் அப்பத்தா, நீங்கள் சொல்கிறத அதாவது மாமா சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும். மாமா நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நான் எல்லாரையும் நான் சாப்பிட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டியனுமே சாப்பாடு எல்லாமே வாங்கிட்டு வராங்க. ஆளுக்கு 2 இட்லி 1 இட்லின்னு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல எல்லாருக்குமா தூக்கம் வந்துடுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம குமார் வந்து நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க அதாவது நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு நல்லா மாஸ்கெல்லாம் போட்டு முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு எல்லாருமே தூங்கின நேரமாக பார்த்து ஒரு 12 மணிக்கு வராங்க. ஸோ அசாமல் உள்ளே போகிறாங்க. குமாருக்கு அப்படி பதட்டமாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பக்கு பக்குன்னு இருக்குது. யாராவது பார்த்துருவாங்களோ, மாட்டிக்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. ஸோ இப்போது ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு. இப்போது நம்ம முத்துவேல் வந்து லைட்டாக கையை காலெல்லாம் அசைக்கிறாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு இப்போ தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம முத்துவேலுக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்குமே மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்த நம்ம முத்துவேல் கரெக்டாக அந்த குமார் வர நேரமாக பார்த்து கையை காலை அசைக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தேங்க குமார் அப்படி பயங்கரமாக தகச்சு போகிறாங்க. ஐயோ, என்ன பெரியப்பாவுக்கு கான்ஷியஸ் வந்துருச்சா? ஐயோ, எப்படியோ நம்ம வந்தோம். இந்த சமயத்தில் யாராவது பார்த்துருந்தாங்க அப்படின்னா பெரியப்பாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே துள்ளி குதிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. இல்லை நம்ம இவரை இப்படி விடக்கூடாது. தலையணை வச்சு மூக்கை நல்லா அதாவது அடித்து பிடிச்சோம் அப்படின்னா மூச்சு நின்றுடும். இல்லைன்னா பின்னாடி கத்தி கூட இருக்குல்ல, கத்தியுமே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது வேலைக்கு ஆகலை அப்படின்னா நல்லா நெஞ்சிலே 4 குத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் வந்து கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் மனசுக்குள்ளேயே தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது எதாச்சியாக இங்கே நம்ம ராஜி வந்து கண் விழிச்சுக்கிறாங்க. தூக்கமே வரல. ஸோ அவங்க அப்பாவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. காலையிலேருந்தே டாக்டர்ஸுமே யாருமே உள்ளே விடலை. ஸோ நர்ஸுமே அதாவது மிட் நைட்டில் 1 மணி நேரம் ரெஸ்டிங்கெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அவங்களுமே ரெஸ்ட் எடுக்க போயிருப்பாங்க போல். சரி, யாருமே இல்லாமல் தானே இருக்காங்க, நம்ம உள்ளே போய் பார்ப்போம், அப்பாவை பார்ப்போம், அவரை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு ராஜி நினைக்கிறாங்க. ஸோ இங்கே குமார் வந்து தலையணை தூக்கி முகத்தில் வைக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டு இருக்காங்க. ஸோ சடானு இங்கே நம்ம
ராஜி வந்து கதவு ஓப்பன் பண்ணவும் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்க்குறாங்க குமார். குமாரோட கையில் தலையணை இருக்குது. ஸோ அவங்க முத்துவேலோட முகத்துக்கு நேராக வச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனேங்க நம்ம ராஜி அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. டேய் என்னடா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இவன் நர்ஸாக இருக்க முடியாது, பாய் நர்ஸே இங்கெல்லாம் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது மாஸ்க்கை பிடுங்குறாங்க. யார் நீ என் அப்பாவை கொலை பண்ணலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை பிடுங்கிடுறாங்க. ஸோ மாஸ்க்கை பார்த்துட்டு குமார் தான் அப்படின்றதே நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ணன் நீயா அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ராஜி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமார் பயத்தில் நடுங்குறாங்க. ராஜிக்கு மிக மிக மிகப்பெரிய அதிர்ச்சி. ஏன்னா நம்ம அப்பாவை கொலை பண்ணுறதுக்காக அண்ணன் வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் கூட அவங்களால ஏற்றுக்கவே முடியல. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குமார் ஜெயிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.